சமாதானம் தரும் இயேசு வந்தால் பறந்தோடும் மனமாசு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களை நாம் பார்க்கிறதான பொழுது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்தியான நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக, தங்கள் வாழ்க்கையில முற்றிலுமாய் சமாதானத்தை இழந்து போனவர்களாக அங்கே இங்கும் அங்கலாய்த்து கொண்டு அலைவதை நாம் நம்முடைய கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையிலே சகலவற்றையும் இழந்து போனவர்களாய் தவிக்கிறார்கள். காரணம், மனிதன் சமாதானத்தை தேட வேண்டிய இடத்தில் தேடாமல் அவன் எங்கெங்கோ தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு காணப்படுகிறான். ஆனால் சமாதானம் என்பது மிகவும் முக்கியமாக நம்முடைய உள்ளத்தில் தங்க வேண்டிய, நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நாட்களில் நாம் புரிந்து கொள்ளாமல் காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் தம்முடைய சீசர்களை 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்புவதை இங்கே நாம் வாசிக்கிற அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு சில ஆலோசனைகளும் வழிகாட்டுதலையும் சொல்லிக் கொடுத்த பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அதிலே ஒன்றுதான் நாம் வாசித்து கேட்ட வேத பகுதி. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அங்கே சமாதான பாத்திரம் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும் என்று சொல்லி, ஒருவர் சமாதானத்தை கொடுப்பதால் நமக்குள் சமாதானம் ஒரு நாள் வந்து விடாது. எனக்குள்ளாக சமாதானம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பாத்திரவானாக நான் காணப்படும் என்பதையே இந்த வேத பகுதி மிகவும் அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. சமாதானம் என்பது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக தேவ ஆவியானவர் உருவாக்கப்படுகிறதான ஒரு காரியம்தான், தேவ ஆவியினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு காரியம்தான் சமாதானம் என்பது. அதை நாம் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு நாள் முடியவே முடியாது. நம்முடைய உள்ளமானது சமாதானம் அடையாவிட்டால் வெளியில் சமாதானத்துக்கான எத்தனை காரியங்களை தேடி கடந்து சென்றாலும், எத்தனை ஏற்பாடுகளை செய்தாலும் எந்த விதமான பலனும் இல்லை. அல்லது சமாதான வார்த்தைகளை, பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அதில் எந்த விதமான பயனுமே கிடைக்காது. நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த சமாதானத்தின் செய்தியே தான் நீங்கள் கடந்து சென்று எல்லாரிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் என்பது சண்டை பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு நிலை என்பது அல்ல. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக அமைதியாக திருப்தியான வாழ்கின்றதான ஒரு வாழ்க்கை தான் சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாட்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்தின் தேவனை ஒவ்வொரு நாட்களும் பற்றி கொண்டு வாழ்வோமாக. அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். சமாதானத்தின் காரணமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தஞ்சமாய் கொண்டு அவரை இறுக பற்றி கொண்டு நாட்கள் அவருக்கு வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். என்றென்றும் நிலைத்திருக்கிற தெய்வீக சமாதானத்தினால் இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் யாவரையும் நிறைப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் சமாதானத்தை தருகிறவரப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் அந்த தெய்வீக சமாதானத்தினால் ஆசீர்வதித்து சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீரை மாற்றுவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றுள்ளவர்களுக்கும் அதை காண்பிக்கத்தக்கதாக தகப்பனே நீங்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சமாதானம் தரும் இயேசு வந்தால் பறந்தோடும் மனமாசு. சமாதானம் தரும் இயேசு வந்தால் பறந்தோடும்